ஆமா ஐயா அப்படி பின்னாடி வந்துரு ஐயா, சண்டை போடுவாங்க ஐயா பின்னாடி. நலமாடு வாழ்வாய். வரலாமா வரக்கூடாது? வணக்கம் 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 மகாராஜா.
மகாராஜா வணக்கம். இன்று வாழ்வாய். ஏய் குஞ்சு வைடா கோச்சு. குஞ்சு வைக்காத. ஏய் வணங்கி வேடா வாசி முட்டா வணங்கடா. வணங்கன முண்டா கம்ப்ளீட். குஞ்சு முட்டை டேய் குஞ்சு வைடா கோச்சு முட்டா. கோச்சு முட்டை. வணங்கி வேடா வாத்து முட்டா. வணங்க சாமி. உன் எண்ணம் பார வாழ்வாய். நீ சுருங்கி வை சுண்டவா முட்டை. ஆகட்டும் மகாராஜா. மந்திரி மகாராஜா சபைக்கு மனமார்ந்த வணக்கம். மனமார்ந்த வணக்கம். ஒரு கோடி. மாதா பிதா குரு அதோ தெய்வம். இதோ தெய்வம். மாதா பிதா குரு அதோ தெய்வம். அன்னுடைய பாதாரம் இந்த கமலங்களுக்கு அன்னுடைய பாதாரம் இந்த கமலங்களுக்கு நம்மை போன்ற நாடக நடிகர்கள் நம்மை போல் நாடக நடிகர்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு வெளியூர்ல இருந்து சுமார் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காங்க. அயலூர்ல வந்திருக்க கூடிய ஆமா அவருடைய பாதத்திற்கா சிறுவன் ஒரு கோடி வணக்கம். ஒரு கோடி வணக்கம். சமூக வந்தனே ஆள் யார்? எந்த நாட்டுக்கு அதிபதி? அப்பா யாரு? அம்மா யாரு? மனைவி யாரு? பிள்ளை யாரு? பேரன் யாரு? ஏதாவது வரும்போதே கிச்சலாட்டம் அப்பா யாரு? அம்மா யாரு? யாரு? தந்தை யாரு? உங்க அம்மா முகத்தை பாத்தியா? நான் சத்தியமா அம்மா அப்பா முகத்தையும் பாக்கல. அப்பா கல்யாணம் பண்ணாங்க ஒரு பத்திரிக்கை அடிந்தாங்களா பத்தி தான் கொடுத்தாங்களா? பத்தி யாரு? பொஞ்சம்மா பொஞ்சம்மா கஞ்சான்னு படிக்கலாம். பட்சத்துமா நானே தெரியாது. கல்யாணத்துல அப்பா யாரு? எங்க அம்மா என்ன இதான் இன்னைக்கு அடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அம்மா யாரு? உங்க அம்மா புள்ள வாங்கினா உங்க அப்பா புள்ள கொடுத்தாங்க. திருவண்ணாமலை வட்டம் இதோ சாவால் பண்ணி கிராமத்தை சேர்ந்த பேராசிரியர் இவர்தான் ராமூர்த்தி நாடக பேராசிரியர் தெரியாதா? ராமூர்த்தி வரும்போது நான் என்ன சொல்றேன், நான் உன்னை எதுக்கு வச்சுக்கிறேன்? அடியா எத்தனை பேர் அடிக்கலாம்? இது மட்டும் தான் ஆள் வச்சுக்கிறேன் இல்ல வீட்டுல எல்லாத்துக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். கம்பெனில தீர்ந்து போட்டு எத்தனை பேர் அடிக்கிறீங்க? காலையில பாரு வேடிக்கையா நாங்க ஒரு வருஷமா உன்னை விட்டு போய்கிட்டே வந்தோம். ராமூர்த்தி இப்படியே வந்தாரு. இரவு நேரத்தில் வேடம் தாங்கி வர விளக்கண யாரு? அவங்க ஊரிய பேரு என்ன? விளக்கு ஒண்ணு புரியல மகாராஜா. ஒண்ணு புரியல. உதிக்கும் கதிரவனை போல் சிரத்தில் வலிமை இல்ல. சிரத்தில் வலிமை உள்ள தர்மர் கொள்வதாகினே தம்பிமார்கள் சூழ தர்மர் கொள்வதாகினே. என் பேர் என்ன சொன்ன? தர்மபுத்திர மகாராஜி. உனக்கு எத்தனை பேரு? எனக்கு ஒண்ணுதாங்க. எனக்கு 2 பேருங்க.
என்ன பேரு? அட்ட பேரு ஏழுமலை. ஆமாங்க. இன்னொரு பேரு இன்னொரு பேர் அவர் பேர் எனக்காக நான் சொல்றேன். என்ன பேரு? குண்டம் புடுக்கன்னு சத்தியமா சின்ன வயசு சொல்லுவாங்கல்ல. ஏய், ஓ, சொல்லு. பாடாங்க. அப்படி பல பேர் இருக்கலாம். ஆமாங்க. எனக்கு முதல் பெயர் ஆ, ஆ, ஆ. உதிஷ்டிரன். ஓ, உதிஷ்டிரன். உதிஷ்டிரன். ஆமா. ஓஹோ. அப்புறம் ஆ, ஆ. தர்மன். தர்மன். அடுத்தது ஆஹா. தர்மராஜு. ஓ, தர்மராஜு. அதன் பிறகு ஆ. அசாத சத்துரு. சாத சத்துரு. சாதா சத்துரு. அசாத சத்துரு. சாத சத்துரு. ஆஹா. இப்படி இதனப்பா சத்துரு எங்களுக்கு. ஆஹா. யார் சத்துரு? அப்ப இந்த கம்யூனிட்டி நானுங்க. அதானே கேட்டேன். சத்தியமா நான் தான். ஆமா மகாராஜா. அதுக்கு தானே வச்சுக்கிறோம். ஆமாங்க. கொஞ்சம் சேகத்துக்கு நாங்க ஏய், ஏய். இப்படி பல பேர். பல பேர். ஆனா ஆமா. எங்க அப்பா யார்? ஆமா. எங்க அம்மா யார்? ஆஹா. சத்தியமா தெரியாது மகாராஜா. தெரியாது. கல்யாணத்துக்கு சொல்லி பத்திரிக்கை குத்தா இதுன்னு வச்சிருப்பேன் நானு. நான் படிச்சேன் ஏற்கனவே என்ன? மொய் மொய். தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க. தெரியாதுன்னா தெரியாது. தெரியாது மகாராஜா. கச்சேரி அடிச்சுடுவேன். தர்மராசன் பார்க்க மாட்டேன். சத்தியமா தெரியாது மகாராஜா. என்னை அடிக்க மாட்டாரு. யாரு முட்டாள அவளே. தப்பா சொன்னா அடிப்பேன். வாயை சுத்தி சோத்த புண்ணாக்கிறான். பாண்டு மன்னனுக்கும் பண்ணனுக்கம் குந்தி மாதராஜாவுக்கும் குஞ்சு மாத்ரா தேவிக்கா ராஜாக்கள் பிறந்தோம். ராஜாக்கள் பிறந்தீங்க. பாண்டு மகாராஜனுக்கும் ராஜனுக்கும் உத்தமா தேவிக்கும் மாற்றா தேவிக்கு பிறந்த பிள்ளைங்க ராஜாக்கள். ஐயோ ராஜாக்கள். பிரிஞ்சு பேசக்கூட பிரிஞ்சு பேசினா பேதம். குந்தி மாத்திரா. குஞ்சு மாத்ரா. உந்தமா தேவி மாற்றாதவனா எங்கே போகுது? எங்க போகுது? குந்தி மாத்திரா. ஆமாங்க. ஏய் சரி நான் சொல்றேன். பொண்டாடா பாத்தோங்க. உதவாங்கிறதுக்குன்னா வராண்டா. சரிண்ணா. சரி. இது கழிவு கொடுத்துக்கினே இருக்கு. கத்தி வீடு போகுது. நீங்க நாடகம் அந்த மாதிரி அடிக்க முடியாத நாடகமாக ஆடி ஆடி மகாராஜா. பாண்டு மன்னனுக்கும் மன்னனுக்கா எங்க அம்மா கொத்தமா தேவிக்கும் கொத்தமாதேவிக்கும். சிற்றநாயகுல கூடிய மாத்ரா தேவிக்கா. மாத்ரா தேவிக்கும் ஆமா. ஐவர் ராஜாக்கள் பிறந்தோம். ஐயோ ராஜாக்கள். ராஜாக்கள் பிறந்தோம். நீ என்ன வெள்ள பிறந்த? மகாராஜா நான் கரெக்டா நைட்டு 12க்கு 9 மணிக்கு போனேன் மகாராஜா. நான் பிறந்த நேரம் நல்ல நேரம். ஆ? சுத்தமாங்க. சித்திர மாதம். நாளைக்கு வருவார் 22ஆம் தேதி. அதுக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை. சுப முகூர்த்தங்க ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்தம் 4 கத்திரில. கத்திரில. சுப முகூர்த்தங்க. சித்திர மாசம் 22ஆம் தேதிக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்தம். சாயங்காலம் 4 ஆகுது. ராவு காலத்துல ராவுகாலம் நல்லா இருக்கு. கத்திரில கீர்த்தனை வீழ்ந்ததும் எங்க அம்மா உடனே ஊருக்கு அனுப்புனா. செத்துட்டா. ராசி நல்ல சொல்ல ராசி. 4 பேர் தெரியுற மாதிரி சொல்லலாம். செத்துட்டாங்க. கம்யூனிட்டி போடா. மாத்தால சாவு. அப்படி கிடையாது. ஆ ஆ அப்படி நல்ல இடத்துல நீங்க பிறந்திருக்கல. பாருங்க. நீ அந்த நேரத்துல போட்ட. எந்த நேரத்துல தெரியுமா? ஏதாவது பண்ணீங்க. மந்திரி ராஜா. சிவபுர முகத்தவாரம். ஓ சிவமுட முகத்தவாரம். அங்க தினதினிய கர்ணயோகம். அங்க தினதின கருண யோகம். ஏய், நம்ம மேல அவயங்கும் கோலம். ஓ நவமன வணங்கு கோலம். அங்க நன்னிலை நின்ற போது அங்க நன்னிலே நின்ற போது இந்த அவரையை ஒரு கோலாச்சு அவனையே ஒரு கோலாட்சி. ஆளுமந்தர்கள் இருக்க ஆளுமந்தர்கள் நிற்க. நவநெறிய முனிவர் கூற அவனறி முனிவர் கூட. இந்த தர்மனம் பிறந்திட்டேனே. சிவபுர முகத்தவாரம். மாத்தாரா. திறந்தது கர்ணயோகம். கருண யோகம். நவமனம் வழங்கும் கோலம். நவமணி வழங்கு செங்கோல். நன்னிலை நின்ற போது ஓ நன்னில யாண்ட போது அவனைய ஒரு கோலாச்சு அவனியல் ஒரு கோலாட்சி. ஆளுமந்தர்கள் இருக்க ஆளுமென்றறிவில் நிற்க. அவனறி முனிவர் கூற அவனறி முனிவர் கூட. இந்த தர்மனம் நான் பிடித்தேன். நான் பிறந்த நேரத்தில் ஏய், பூமாரி விழுந்தது. ஓ தர்மன் பூமியில நிலைத்தான். தர்மன் பூமியில பிறந்து விட்டார். ஆகாயத்தில் இருந்து புஷ்பமாய் என்பது பிறந்தார். புஷ்பமாய் பிறந்தார். பூமழை பொழிந்தது. உலகத்திலே தர்மன் பிறந்து விட்டது. உலகத்தில் தர்மம் பிறந்து விட்டது. ஆஹா. அகரம் அழிந்து விட்டது. ஆமா. அப்படி என்று என்று பூமாரி விழுந்ததாம். இந்த உலகத்துல ஆகாயத்தில் இருந்து பூக்காத மரம் எல்லாம் பூத்தது. ஆமா. காய்க்காத மரம் எல்லாம் காய்த்தது. காய்த்தது. ஏய், அப்படியே ஆமாடா. ஒரே ஜெகஜோதியா இருந்தா நான் பிறந்த நேரம். ஆமாங்க. அதாவது யோகம் 3. மூன்று. ஒன்று சித்த யோகம், சித்தயோகம். மரண யோகம், மரணயோகம். கர்ண யோகம். கர்ணயோகம். இந்த 3 யோகமும் யோகமா. பல ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு முறை தான் ஒண்ணா கூடுமா. ஒண்ணா கூடுமா. இந்த 3 யோகமும் பல ஆண்டு வருஷமாக ஆமா. அப்பதான் ஒன்று அப்படியே கிட்ட நெருங்கி வந்து ஒன்றா கூடுமா. ஒண்ணா கூடுமா. அந்த 3 கிரகங்கள் ஒன்றா கூட நேரத்தில். நேரத்தில் இந்த நான் தர்ம நான் பிறந்தேன். ஓ 3 யோகமும் ஒன்றா கூடக்கூடிய நேரத்தில் இந்த 3 கிரகங்களும் 3 கிரகங்களும் ஒன்றா கூட நேரத்தில் இந்த தர்மம் நான் பிறந்தேன். ஓ ரைட்டுங்க மகாராஜா. தர்மம் பிறந்தது, ஆமா. அதர்மம் அழிந்தது. ஆமா. நான் எங்கே பிறந்தேன்? கானகத்தில். ஓ காட்ல. தர்மம் என்பது பிறந்து விட்டது. அதர்மம் என்பது அழிந்து போய்விட்டது. ஆமா. கானகத்தில் நான் பிறந்தேன். ஆஹா. கானகம் காடு கண்ணுனா காடு. அமிர்தமுனிவர் ஆசிரமத்தில். ஆமா. இந்த முதலாகவே ஆமா. இந்த தர்மநந்தன் பிறந்தேன். ஆமா. பிறகு என் தம்பி பீமாட்டி பிறந்தான். பிறந்தார். அதன் பிறகு அர்ஜுனன் பிறந்தான். பிறந்தான்.
பாண்டுவனுக்கு குந்தி மாதேவிக்கும் நாங்கள் மூவர் பிறந்தோம். பிறகு என் தந்தை பாண்டுவனுக்கும் சிற்றழகுல வரக்கூடிய மாதரா தேவிக்கும் நகர சகாதேவர் பிறந்தார். அப்ப மொத்தம் எத்தனை பேர்? 5 தரனாக போல இனப்பிரியாது அங்கே காட்டிலே பிறந்தோம், காட்டிலே வளர்ந்தோம். அப்படி வளர்ந்து என் தந்தை இறந்து விட்டார். பாண்டு மன்னன் இறந்து போய் விட்டார். கானகத்தில் அவருடைய விதி பெயரும் ஆண்டு விட்டார். அப்போது என் தந்தையே இறந்த உடனே அம்மாவோ சின்ன அம்மாவோ நாங்கள் ஒன்றாக என் அம்மா சின்ன அம்மாவும் கூட இருந்துட்டாங்க. அப்படி இருந்து நம்ம இருக்கப்படாது. உடன்கட்டை அவங்க செய்த தவறுக்காக. அப்படி இருக்கும்போது 5 பேரை அழைத்து கொண்டு வந்து பெரிய பாலன் வரக்கூடிய திருதவன் நினைக்கும் காந்தாரி அம்மனுக்கும் சூரியன் முதல் விகரன் வரை 100 ஆண் பிள்ளைகள். பெரியப்பா பிள்ளை திருநாட்டு மன்னன் காந்தாரிக்கு பிறந்த பிள்ளைகள் சுத்தமாக 100 பிள்ளைகள். 100 பிள்ளை அங்கே வந்து பெரியப்பா அடைக்கலமானோம். அடைக்கல ஆன உடனே முதல் குரு கிருபாச்சாரி, 2வது குரு தோளாச்சாரி அண்ணவர்களை கல்வியில கற்று வந்தோம். எங்கள் மீது பொறாமை கொண்டு என்ன ஒண்ணுன்னா என் தம்பியை நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன். அவனும் என் தம்பி தான், துரியோதனும் என் தம்பி தான், பீமனும் அர்ஜுனும் தம்பி தான். அதனால எடுத்து வச்சுக்க மாட்டேன். குளிக்க போனாங்க வேதம் என்பது கிடையாது. பெரியப்பார் மக்கள் சித்தப்பார் மக்கள் கிடையாது. அவனும் தம்பிதான், துரியோதனன் தம்பிதான், வீமனன் தம்பிதான், அர்ஜுனன் தம்பிதான். எல்லாம் ஒன்று தான். அப்படி இருந்த போது என் தம்பி பீமன் குடுக்கு அவன் என்ன செய்தான்? குளிக்க போனா துரியோதனன் தம்பி மாற ஒரு 10 பேர் கும்பிடி பிடிச்சுக்குவான். அதுல முதல்ல பாதாளத்துல விட்டு வந்துருவான். அவன் நெக்கில்ற வண்டி சோறு இல்ல அவன் பேரு. பிடிப்பான் போவான். கொஞ்சம் பலசாலி. அவன் சிங்கத்துக்கிட்ட பால் குடிச்சுவான். அதனால அப்படி அமுக்கின உடனே தண்ணி குடிச்சிட்டு வந்து அண்ணா 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 துரியண்ணா அண்ணா தர்மநந்தனா தம்பி எங்களை கொண்டு பீம உள்ள அமுக்கி விட்டு வந்தாங்க அப்படி சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அப்புறம் வந்தான போனா வந்து எடுத்து அடிச்சானா துரியோதனன் தவிர 99 பேரும் இதெல்லாம் மனசுல வச்சு நம்ம என்ன செய்யலாம்? நடக்கிறவன் லட்சுமி நாட்டினான், குளிக்கிறவர்களை பூர்வீக நாட்டினான், உண்மையிலே ஆத்தேவி சத்தை கலந்து வைத்தான். உண்மையிலே சாதத்திலே ஆழகாலம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கலந்து வைத்தான். நடிக்கின்ற பாய்தலை பாம்புகளை விட்டான். துரியோதனன் எவ்வளவோ கட்டணம் எடுத்த துரியோதனன் எவ்வளவோ சூரியல் செய்து பார்த்தான். அத்தனைக்கும் மாலாய கண்ணனோட நாங்க செய்த புண்ணியத்தாலும் நாங்கள் ராஜா தப்பி பிடித்தோம். இதெல்லாம் சாகு வரவில்லையே. என்ன செய்ய தெரியுமா? அருக்கு மாலை கட்டினானே துரியோதனன் சட்டம் நம்மிடந்த துரியோதனன் எப்படியாவது 5 ராஜாக்களை மடிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் எண்ணத்தை கொண்டு வெடித்த ஓர் அருக்கு மாலை கொண்டு ஏற்பாடு செய்தான். ஆமா, அருக்கு மாலை கட்டினானே. அது எங்க கட்டின அருக்கு மாலை தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அருக்கு மாலைக்கு துரியோதனன் எங்க கட்டின தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமர் யாரு? மோடி. நரேந்திர மோடி இன்னும் ஜெயிச்சுக்கிறாரு. அந்த தொகுதி என்ன தொகுதி? வாரணாசி. வாரணாசில வானரவதம். வானரவனம் என்று சொல்லக்கூடிய இடம். அங்கதான் கங்கக்கரை ஓரத்துல சந்திரமௌலீஸ்வரர் கோயில் ஒன்று உள்ளது. அப்படி இருக்கும் போது காணகத்தில் இருந்து வந்த மல்லுவா எங்களை 50 ராஜாக்கள் கொல்ல வேண்டும். இப்ப ஒண்ணு இல்ல, ஒண்ணு டீ கடைக்கு போவேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. டீ கடைக்கு போய் டீ கடை அங்க தான் டீ கடைக்கு போய் சொல்லுவேன். அதனால எங்களை கொல்லணும் என்ன பண்ணா அந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயில் வாரணாசியில அதான் காசி சந்திரமௌலீஸ்வரர் கோயில் 10 நாள் திருவிழா துரியோதனன் தலைமையில் நடப்பது வழக்கம். கார்த்திகை மாசம் தீபம் எப்படி நடக்குதோ இன்னைக்கு 10 நாள் அங்க திருவிழா நடக்குது. அந்த திருவிழா வருஷா வருஷம் துரியோதனன் தலைமையில் நடப்பது வழக்கம். எங்களை கொல்ல வேண்டும் என்று அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அந்த வாரணாசி சொல்லக்கூடிய வானரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நெருப்புக்கு விரோதமான பொருள் வாரணாசி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நெருப்புக்கு விரோதமான பொருட்களை ஒன்றாக சேகரித்து எப்படியாவது இவங்களை மடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும். இங்கிருந்து மேஸ்திரி வச்சு கட்டின காந்தாரத்துல கொண்டு வந்து கட்டினாங்களாம். கட்டி என்ன என்ன சொன்னா அண்ணா அவன் சொல்றான் பாரு, சொல்றான் பாரு, அவன் சொல்றதுல புரிய இல்ல. எங்க நேரம் அது. அவன் என்ன சொல்றான்? என்ன கூப்பிட்டு அண்ணா அப்பா பாண்டு பண்ணி இறந்து விட்டா, நீங்களா இழப்பாக்குறீங்க. வருஷா வருஷம்
கார்த்திகை மாதம் ஆமா. 10 நாள் திருவிழா என் தலைமை நடப்பது வழக்கம். வழக்கம். இந்த வருஷம் உங்க தலைமை நடக்கட்டும்னா ஓ நீ போய் 10 நாள் அங்கேயே தங்கி தங்கி உங்களுக்காக ஒரு பொன்மயமான மாளிகை கட்டி கட்டி வச்சிருக்கேன். வச்சிருக்கேன். அந்த மாளிகை தங்கிங்க 10 நாள் திருவிழா உங்க தலைமை நடக்கட்டும் சொன்னாம்பா. ஆமா. பாவி நான் நம்பிட்டாங்க இவங்க நம்பினாங்க நம்பிட்டாங்க. நம்பி நம்பியதான் அப்பயே பீமன் சொன்னா வானானா என்ன கேட்கல. பீமன் சொல்லுவா அவன் என்ன தெரியுமா அண்ணா அண்ணா. ஒரு யோதனம் சூதிய மார்க்கமாக நம்மளை ஏதாவது சூதி செய்து விடுவா செய்து விடுவா. போக வேண்டாம் தர்மண்ணா போக வேண்டாம் நடத்திருப்பாரு. நம்பவில்லை. ஆமா. சரி இல்லடா தம்பி அவன் நல்லவன் தான்டா விடுறா ஒரு தடவை தப்பு செஞ்சா திரும்பி திரும்ப செய்வான் அதான் முன்ன. அப்படி நம்பி அங்க வந்தோம். இதெல்லாம் என் தம்பிக்கு எப்படி தெரியுமா தெரியல. எப்படிங்க? ஏய் பீமனுடைய அருளால் இது சித்தப்பாவுடைய அருளால் இப்ப ராஜாக்களும் அந்த இரவோடு இரவாக என் தம்பி ஜீவித்து விட்டு சுவர்க்கத்து வழியாகவே இடும்பாவனம் சென்றோம். போயிடுவாங்க போயிட்டியா? ஆமா இடும்பாவனத்துல கொண்டு நாங்கெல்லாம் தூங்கி நிற்கிறோம். தூக்கம் கலையாம கொண்டு வட்டப்பாறையில் போட்டுட்டு அவன் காவல் காத்து கொண்டு இருந்தான். பீமன் பீமன் அந்த நேரத்துல அந்த வனத்துக்கு சொந்தக்காரன் இடும்பாசூரன். இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடும்பாசூரன் அந்த இடும்பாசூரனுக்கு ஒரே ஒரு தங்கை அவள் தான் இடும்பி. இடும்பி என்று மும்முளை என்று கண்ணி என்று சொல்லக்கூடிய இடும்பி மும்மலை கண்ணி. ஆமா அவளை அந்த பெண்ணுக்கு 3 சனம் இருந்ததா. அப்போது அந்த பெண் கேட்டதா சிவனை நோக்கி தபத்தை செய்த போது சிவன் வந்து சொன்னாராம், யார் ஒருவன் கண்ணுக்கு அழகா தோன்றுகிறான உன் கணவன் உனக்கு கணவன் அவன் தான். அப்போது இந்த பின்னால் வந்து சனம் மறந்து விடும் அப்படி சொன்னாராம். அவன் என்னதா சிவபக்தி. அப்ப அந்த வனத்துல அவன் காவல் காத்து பாரு இளதேடி வந்தாரு இடும்பி மும்மலை கண்ணி. தம்பியை பார்த்த உடனே ஒரு சனம் மறந்து விட்டது. இந்த சனம் மறந்து போய்விட்டது. இவர்தான் நமக்கு ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன் சொல்றது கேட்காத பிறகுதான் எனக்கு தெரியும். அப்படி இருந்த போது தம்பி பார்த்த உடனே நீதான் எனக்கு புருஷனா ஆறு பைத்தியக்காரி நான் நீ அரைக்கு நாங்க ராஜா இது வேலைக்கு ஆவாது போடி கட்டிக்க முடியாது சொல்லும் போது அண்ணன் வந்துட்டான். அண்ணன் வந்து பீமனுக்கும் அந்த இடுமனுக்கு கடுப்போர் நடக்குது. கடுப்போர் நடக்குது பாரு போட்டி. இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடுமனுக்கும் இவங்க தம்பிக்கிறான் பாரு இவளுக்கு கடும்போர் அங்கே நடக்குது. உடனே அப்பதான் கண்பிடித்து பார்த்தோம். அர்ஜுன ஓடனா வெளில எடுத்துக்கிட்டு நில்றான். அவனும் வருவேன் இவனும் வருவேன். நான் தடுத்து நிறுத்தி 2 பேரும் சண்டை போட்டு கடைசியில பீமனுக்கு கோவம் வந்து ஆகாய மார்க்கமாக தூக்கி எறிந்து தலையை கிள்ளி எறிஞ்சு தூக்கி போட்டான். உடனே பார்த்தால் இடும்பி என் தாயோட காலில் ஓடி வந்து விழுந்து அம்மா நான் ஒரு பெண்ணு நீ ஒரு பெண்ணு எனக்கு ஆதரவு யாரும் இல்ல. இது மாதிரி எனக்கு ஏற்கனவே 3 சனம் இருந்தது. யார் ஒரு கணவனா வருகிறாரு அண்ணன் சனம் மறந்து விட்டு சொல்லிட்டாரு ஈஸ்வர இவரை உன் மகனை பார்த்த உடனே ஸ்தானம் மறந்து விட்டது. எனக்கு தாலி வாக்கியம் கொடு மடிப்பிச்ச கொடு அப்படின்னு தாயோட காலில் விழுந்தது. என்னிடம் வந்து கேட்டது. நான் என்ன சொல்ல அம்மா சொன்னா சேர்த்தாங்க. அப்போது பார்த்தது எங்க அம்மா டேய் தர்மா இங்க வா அப்படின்னு என்னம்மா ஒரு மஞ்சள் கம்பை கொண்டு வந்து ஒரு நூலில் கட்டி அத மாதிரி கல்யாணம் இருக்கும். டேய் தர்மா நீ போய் கட்டிட்டு வாடா முதல்ல. நான் போய் கட்டிட்டு வந்தேன் முருங்கை மரத்துக்கு. அண்ணனுக்கு போய் தம்பி திருமண கல்யாணம் பண்ணக்கூடாது. அதாவது நீ போ மஞ்சா கோபம் கட்டி அந்த கல்யாண முருங்கை கட்டி தாலி கட்டி அதுக்கு கல்யாணம் கட்டுன்னு சொன்னாங்க தாலின்னு சொல்லலாம் சொன்னாங்க. நான் கட்டிட்டு இருந்தேன். கட்டிட்டு வந்த உடனே நான் கட்டின பிறகுதான் அந்த முருங்கை மரத்துக்கு கல்யாண முருங்கை மரம் கல்யாண முறைக்க மரம் பேர் வச்சு முதல்ல 5 பேர்ல முதல்ல பீமனுக்கு தான் கல்யாணம். அப்படி கல்யாணம் முடிந்து இருவரும் சேர்ந்து ஒரு வருஷத்துல கடவுள் 2 பிள்ளை பெத்துட்டாங்க. அவ பிள்ளை அங்கே விட்டு அங்கிருந்து 300 மகளை சேர்ந்து பக்காசுரனை மடித்து அங்கிருந்து எங்க சேர்ந்தோம் உத்தமி பத்திரி பாஞ்சாலிய திருமணம் என்று செய்தி கேட்டு அங்கே பாஞ்சால தேசம் எப்படி போறோம் ஒரு பிராமணர் உருவத்தோடு போறோம். அந்த உருவத்தை அலைக்கலைந்து அந்த ஒரு சன்னியாசியா ஆமா உருவத்தை மாத்தி சன்னியாசி கிடையாதுடா பிராமணர் ஐயர். ஆமா ஆமா சன்னியாசினா பிச்சைக்காரன் கிடையாது. ஐயர் வேஷத்துல போறோம். அங்க போய் எங்க அம்மா ஒரு வீட்டுல விட்டுட்டு அம்மா நீ அறுத்துட்டு இருக்காங்க இல்லையா அதனால சபைக்கு வரப்படாது அப்படி போய் ஒரு வீட்டுல விட்டு பாஞ்சாலி சென்று பார்த்தா எக்கு வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறாங்க. 70 அடி விட்டம். ஒரு விட்டத்துக்கு 70 அடி 70 அடி விட்டம் 250 அடி மேலே பறக்குது மச்சக்குறி. மச்சக்குறி சொன்ன கொடுக்குது. மஞ்சள் நீரை பார்த்து இந்த வில்லை எடுத்து மஞ்சள் நீரை பார்த்து மச்சக்குறி யாரும் இருக்கிறாரோ என் தங்கை பாஞ்சாலி சொந்தம் அவருக்கு. சபையில நின்று சொல்றான். சொல்லும் போது அந்த சபையில இருந்து பார்த்து பயந்து ஓடினார். தொட்டு கும்பிட்டு போனாங்க. முதலாகவே யார் எழுந்து தெரியுமா? ஜல்லியில் எழுந்தார். ஜல்லியில் எழுந்து வில்லை விளைத்தார். முழ வந்தது. நானூறு விட்டு கீழே விழுந்தார். 2வது யாரு சராசன் எழுந்தார். சராசந்தன் ஆமா 4 ஜான் வந்தது. ஜான் இருக்கும் போது மன்ன கவினார். 3வதாக என் தம்பி இருக்கிறான் துரியோதனன் அவன் எழுந்தார். வில்லை விளைத்தார். 4 விளக்கில் இருக்கும் போது மன்ன கவினார். 4வதாக என் அண்ணன் இருக்கிறாரு அங்குதேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ணன். நேற்று சாயந்தரம் தான் அண்ணன் தெரியும். என் அண்ணன் கர்ணன் எழுந்தார். எழுந்து வில்லை வளர்த்தார். ஒரு மயிரை
ஆகாம துர்க்கெடுத்து மண்ணை கவினார். கவிவிட்டார். ஐந்தாவதாக ஆமா. என் தம்பி எழுந்தான் எழுந்தான். அர்ஜுனன். ஆ. ஏய் ஆ. ராஜர்களே பெரியார்களே சொல்லுங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். கேட்கிறேன். ஏ துசுதமனே விசுவதமனே. இந்த வில்லை ஆமா. ராஜா தான் வளர்க்கலாமா வளர்க்கலாமா? இல்ல எந்த குலத்தோட வைக்கலாமா? வளர்க்கலாமா? எந்த மதத்தை சார்ந்தவர் இந்த வில்லை விளக்கலாமா? ஆஹா. ராஜாக்கள் தான் வில்லை விளக்கலாமா? ஆமா. எந்த மதத்தை சார்ந்தவர் இந்த வில்லை விளக்கலாமா? ஆமா. கவியோர்களே அப்படி நேர்த்தி கேட்கலாம் அர்ஜுனா. அப்படி சொல்ல விடுறேன். ஆமா. யாராக இருந்தாலும் இந்த வில்ல வளர்க்கிறாரோ ஆமா. அவருக்கு சொந்தம்னா சொந்தம்தான். தம்பி எழுந்தா வில்ல எடுத்தா நானி பூட்டினா போட்டினா. மஞ்சள் நீரை பார்த்தா மச்சக்குறை எடுத்தா பாஞ்சாலி கரம் பிடித்தார். கைவிட்டு விட்டு விட்டார். அப்படி கரம் பிடித்து வந்து அம்மாவிட வந்து ஒரு கனியை கொண்டு வந்து சொன்ன உடனே ராஜாக்களை பங்கு போட்டுக் கொள்ளுங்கள். கோடி சொல்ல. அம்மா கனி கிடையாது ஒரு கள்ளி பண்ணை கொண்டு வந்திருக்கிறோம். ஆமா. சொன்ன உடனே இல்லை நான் சொன்னதுதான் 5 பேருக்கும் 5 நாள் கல்யாணம் பாஞ்சால தேசத்துல நான் முறையா நடந்து கொண்டு ஆமா. கல்யாணம் முடிஞ்சு சீர்வரிசை பெற்றுக் கொண்டு பெரியப்பாவின் திருமணம் பெரியப்பா கிட்ட போய் நான் கேக்குறேன். நாங்க வரிசையா 5 பேர் ஒரு பக்கம் நிக்கிறோம். நான் என்ன பண்ணா துரியோதன நான் கல்யாணம் பண்ணி வரத பாத்துட்டு அவன் மேல இப்ப எப்படியே கல்யாணம் பண்ணி வந்தான். முதல்ல வாங்கிட்டு போன அதெல்லாம் சொன்ன நேரம் இல்ல. அப்படி நாங்க நாடு கேக்குறோம். என்னன்னு கேக்குறோம். பெரியப்பா உட்கார்ந்துக்கிறார். பெரியப்பா எங்களுக்கு திருமணம் ஆகி விட்டது. எங்களுக்கு நாடு வேண்டும், நகரம் வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும் அப்படி சொன்ன உடனே நான் அப்படி நின்னு கேக்குறேன் கை கட்டின்னு. இந்த பக்கத்துல துரியோதன வந்து கத்தி கையில வச்சிருந்தான்றா. அப்பா அப்படி உட்கார்ந்துக்கிறாரு. நான் அங்க கேக்குறேன். நாங்க வரிசையா 5 பேர் இருக்கிறோம். இவன் என்ன பண்றான் கத்தி ஒரு கையில எடுத்துக்கிறான். அப்பா அந்த தர்ம பயிருக்கு நாடு கொடுத்தா கத்தி நான் காய் தாத்தன் செத்துருவான். ஏண்டா என் தம்பி செத்து சொல்லுங்க. என் தம்பி துரியோதன செத்து நான் ஆட்டம் ஆள்வதா பெரியப்பா மூணு பாரு அவன் சொல்றான் எப்பா பெரியப்பா அவனுக்கு தர்மனுக்கு நாட்டை கொடுத்தார் சத்தியமாக நிச்சயமாக பாஞ்சாலி சாய்க்கா என்னுடைய தினத்தை அறுத்து அப்படியே மாட்டி விடுவேன். அப்ப என்னன்றாரு எப்பா நான் ஆண்டா என் தம்பி ஆண்டா அண்ணன் எங்க போது போகணும் பெரியப்பா நாடு வேண்டாம் வீடு வேண்டாம் தம்பி துரியோதன ஆளட்டும் அவனே ஆளட்டும் பெரியப்பா. இந்த அத்திராபுரத்துல வாங்கணும் வேற ஏதாவது இடத்த பெரிய மனுஷனு அந்த இடத்த காமிங்க. அவர் எந்த இடத்த காமிச்சார்? ஈச்சங்காடு சுண்ணாம்பு மேடு கல்யாணத்து அங்க போய் கட்டிங்கடா போங்கடா இடத்த காட்டுற பாரு. எப்படிடா கட்டுறது? பாஞ்சாலி அழுத்து கொண்டு அம்மாவை அழுத்து கொண்டு தம்பி மேல அழுத்து கொண்டு ஈச்சங்காடு அடி சென்று என்ன செய்ய தெரியுமா? பெரியப்பா இந்த ஈச்ச காட்டை காமித்தார். சொன்ன உடனே அவர் என்ன செய்தார்? தேவலோக சிற்பியாக்கள் வரக்கூடிய விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆச்சாரி அவங்க தானே விஸ்வகர்மா ஆச்சாரி. விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆச்சாரி கூழ் போடுவாங்க. கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. விஸ்வகர்மா ஒரு கறி கூட சாப்பிட மாட்டாங்க. அதான சொல்ல வர விஸ்வகர்மா ஓடி வந்தார். வந்து கேட்ட உடனே மாமன் என்ன தெரிவித்தார்? இங்க ஒரு பெரிய மாளிகை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பளிங்கு கற்களால பெரிய மாளிகை ஏற்படுத்தினார். பளிங்கு வந்தால் கண்ணாடி கண்ணாடி மாளிகையால் பிரித்த ஒரு அரண்மனை ஏற்படுத்தினார். எப்படி மேடு வல்ல மேடாகும் தாழ்ந்ததாகவும் இப்படி அமைத்து கட்டினார். 86,000 வீதி. ஒரு வீதிக்கு 86,000 வீடு. சதுரத்துக்கு சதுரமான நாடு தேவராயத்து ஒப்பாகிறது. அந்த இடத்துக்கு இந்திரபிரஸ்தம் ஏவலோகத்துக்கு ஒப்பானபடியால் அதுக்கு பேர் தான் இந்திரபிரஸ்தம். உடனே நாரதராமன் வந்தார். உங்க அப்பா சொத்தம் தரவில்லை, நீங்கள் யாகம் செய்ய வேண்டும், இந்த வீடு கிரகம் செய்ய வேண்டும் அப்படி சொன்ன உடனே நான் என்ன செய்தேன்? சகாதேவரை அழைத்து தம்பி சகாதேவா இந்த வீடு கிரகம் செய்ய வேண்டும், யாகம் நடத்த வேண்டும், சூரியன் முதல் விகரன் வரை 100 பேரையும் நான் அழைத்தேன் என்று ஆமா யாரு போனாலும் வர மாட்டாங்க. அவங்க
சின்ன பையங்கிற மாதிரி சகாதேவனார் பெரியப்பா நாங்க வீடு குடும்பம் போறோம் வாங்கினா அவங்க போய் நட்டை கொடுத்த உடனே அவங்க போனாதான் வருவாங்க. ஆமா மீதி யாரும் போனாலும் வர மாட்டாங்க. ஆம்ன விட்டு ஜோடியா வந்தாங்க. அப்படி வரும்போது மேடு வல்லமாகும் வல்ல மேடாகும் ஆறு நிமிர்ந்ததாகும். அப்படி இருந்தபடியா துரியோதனன் நிமிர்ந்த பாவனையாக உள்ளே வந்தான் பா. இப்படி எடுத்து ரெண்டு கீழே துரியோதனன் வணங்காமுடி சேகரன் அது யாருக்கு தலைவணங்காத மன்னன் தில்லி பாட்சா சர்வகுடியோன் பூச்சக்கர முடியோன் யாருக்கு தலைவணங்காத மன்னன் துரியோதனன். ஆமா அப்படி அந்த விழுந்த உடனே உப்பரில் பாஞ்சாலி மேலே மயிராத்தி கொண்டிருந்தான். ஆமா துரியோதனன் கீழே விழுந்த உடனே